हेलो गाइस, वेलकम बैक टू अनदर वीडियो। आज हम जिस वीडियो पे रिएक्ट करने वाले हैं बड़ी कमाल की वीडियो है, जिसका टाइटल है कुची आइस हेल्दी होममेड कलरफुल आइसक्रीम मेकिंग इन विलेज। तो बड़ी कमाल की वीडियो होने वाली है। तो बिना टाइम वेस्ट किए इस वीडियो को शुरू करते हैं। और इस वीडियो में आपको एक बेहतरीन रेसिपी भी मिल जाएगी और वीडियो भी फुल एंटरटेनमेंट से भरी हुई है। तो बिना टाइम वेस्ट किए इस वीडियो को शुरू करते हैं। लेट्स गो। சத்தான பழங்களை வச்சு குச்சி ஐஸ் செம்மையா நசுக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சொட்டா எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. यार ये यल्लारे वांगे का मतलब बताइएगा क्या है कमेंट्स में। यार कितना खूबसूरत कलर लग रहे हैं अनार के और मैंगो के। அது ரொம்ப நிலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது. இந்த மாம்பழத்து பேர் என்னதா? இதுக்கு பேரு மாம்பழம். நீ சொல்ற நல்ல அந்த பழத்துக்கு இது வலிச்சு போடுற பழம். கை வலிக்குது. நீ அந்த பழத்தை எடுத்துக்குற என்கிட்ட. நானும் கத்தி வச்சிருக்கேன்டா. நீ இந்த பழத்தை எடுத்து இன்னும் கொஞ்சம் கொட்டையோட சேர்த்து நறுக்கீங்க பஸ்ஸுக்கு. இல்ல மாப்ள, காலையில இருந்து வேலை தான்டா முக்கியம். பழத்தை எடுத்து நல்லா தான் இருக்கு. நீங்க போட்டு அமுக்காத. நீங்க சத்த சும்மா. நாங்க முதல்ல இருந்து ஆதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்க ரெண்டு வந்து நறுக்குங்க. ரெண்டே நறுக்கி கொடுங்க, நாங்க ரெண்டே தட்டிக்கிறோங்க. நறுக்கி கொடுக்கறதுல என்னது அதை எடுத்து ஒண்ணு கூட நீ அப்படியே நான் இப்படியே பிரட்டி போட்டுறேன். பழம் எடுத்து வேகமா பார்க்கணும், அதே நேரத்தில் கவனமாக பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க தட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்க நறுக்கிட்டியா? இன்னும் 10 பழம் தான் இருக்கு. அள்ளிப்போடு. இந்தா மாணிக்கம் அவர்கிட்ட வச்சுக்கிட்டீங்க இந்த வம்பலாம் அப்படின்னு சொல்லு. அப்புறம் அள்ளி போடலாம். நீ இதை உரிஞ்சு எட்டல் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. சரியா? தப்பாலாம் நினைக்க கூடாது. நீ சொல்லா வீடில் யார் சொல்லுவா நீலவே கரண்ட் இல்ல ஊருக்கு கரண்ட் இழுத்து தரேன். நீ பிளாடி பக்கர். நான் போடுறேன். எலும்பு டெஸ்ட் வருமா? இப்படி வளர்க்குறாங்க. முடிஞ்சுனே. இதை முடிச்சு நம்ம மூணாருக்கு போமா? கண்டிப்பா அண்ணன் கூட்டி போறோம்ன்றுச்சு. விடுதலை பண்ணீங்க. இருக்குது தெரியாம வாய விட்டணும். அன்னைக்கே சொல்லி கொடுக்கும்போது கவனிக்கல. ஆமா, பாடம் நடத்தையில தூக்கு கை 4 ஆம்ஸ் டைட் ஆயிடுச்சு. ஏய் தம்பி, உள்ள கொட்டிட கூடாது. உள்ள மட்டும் ஒரு முடிஞ்சா ஊத்திக்கிட்டே இரு. ஒன்று அமுக்காம விட்டு எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பார்த்தனா கொஞ்சம் கிண்டலைனா கரெக்டாக இருக்குல்ல சட்டி? சட்டி கரெக்டா இருக்கு. கொஞ்சம் டவுட் தானே குட்டி. நினைக்கும் போது கொஞ்சம் டவுட். क्या यार खूबसूरत कलर लग रहे हैं। இன்னொரு நாள் வைங்க. கடன் கிட்ட ஒன்று வை. அந்த பேரை வாக்குறது வேற.
மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஐஸ் கட்டி தண்ணி எப்படி ஊத்துங்கடா. நான் 30 கூஜாவில் இல்லையா அது? டம்ளர் தான் சொல்றது. எத்தனை ஊற்றிருக்கான் பாரு. அவர் 6வது போறாப்ல. ஆனா ஊத்தும் போது பேசணும்னு வச்சுக்கவே மச்சான் வந்து வாங்கிட்டு போயிட்டு தோஸ்தேன் பறைக்கு எடுத்து வைங்கடா விரும்புறேன். சரி தானே வைப்பேன் பார்த்து. இது என்ன முண்டை மூடி கொஞ்சம் பெருசா இருக்கு. கடா கொச்சி வச்சிருந்தேனே காணா. சரியாங்கடா தாத்தா வெட்டுனது கீழே அடிச்சிடறேன். இதில் 2 அட்டையை 10 அட்டையை வச்சுக்கிட்டு நம்ம வேகமாக பார்க்க முடியுமா? ஒரு விஷயம் கூட தாண்டா தம்பி ஆரம்பிச்சேன். அதை நான் கண்ணு தெரியல. உங்கள் உடையில உட்காந்துக்கிட்டா தாத்தா இப்போதான் இழுத்துட்டு வரும். அப்போலாம் கட்டியாக வந்துடும். குழம்பு வைக்க வெங்காய தக்காளி நறுக்கி கொடுத்துன்னு வச்சுக்கோ. தாத்தா குழம்பு வச்சு மஞ்சள் கலர் நல்லா வந்துரு. எடுத்துருங்க. திராட்சை இல்ல கருப்பு கலர்ல அண்ணே பச்சை கலர் ஏத்துமா. கலர் ஐஸே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு. ஒடிச்சு விடாம எடுங்க. அதெல்லாம் அழகா வருது. அண்ணே நம்ம ஐஸ் மாடுத்தியா அவடு மஞ்சள். வாடா 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 வாடா. वाह यार ஐஸ் இப்போ எல்லாம் கூலிங் போயிடுச்சு. கரெக்டாக எடுக்கிறதுக்கு நல்லா வருது. ஈஸியாக வருதுப்பா. ரெடியா ஃபஸ்ட்டியா அடுத்த பக்கம் போறியா? நீனே ரோஸு இங்கே நிற்க போறியா? கீழே உள்ளது நையும் தூரு அதெல்லாம் அந்த மாதிரி தள்ளி தள்ளி தான் நஞ்சது. 2 இருக்கோ கொண்டா கொண்டா. மாம்பழத்தில் ஒரு 3, கிவியில் ஒரு 3. மாலா நம்பர் நான் சொன்ன மாதிரி அதில் 3, அதில் 2 கோதுமையில மாதுளையில். बेहतरीन बन गई हैं यार. நீ அந்த ஆளுல பழைய சத்துல பாதாம் பழத்தி அடிச்சான்ல. फुल नेचुरल है ये सबसे बड़ी बात है. और टेस्टी भी बहुत होंगी यकीनन जो नेचुरल तरीके से बनाई गई हैं. केमिकल यूज नहीं किए गए. லேசா புளிச்சு கிடக்கு. கிராமங்கள்ல சின்ன வயசுல குச்சி ஐஸ் சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கெல்லாம் அவ்வளவு குச்சி ஐஸ் பிடிக்கும். இன்னைக்கு அதே மாதிரி நம்மள பழங்கள்ல குட்டி குட்டியா குச்சி ஐஸ், மாம்பழம், மாதுளம்பழம், கிவிப்பழம், திராட்சை பழத்தை வச்சு நம்மளே ஐஸ் செஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலே இந்த மாம்பழம் ஐஸ்லாம் அப்படியே மாங்கனி அப்படியே வாய்க்கில் வச்சா அப்படி இருக்கும். அந்த அளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. திராட்சை பழம் சொல்லவே தேவையில்லை. மாதுளம்பழம்லாம் அப்படியே அவ்வளோ இனிப்பாக சூப்பராக இருக்குது. இதில் வில்லை யாருன்னா இந்த கிவி பழத்துக்காரன் தான். இவன் தான் புளிக்கிறான். எல்லாம் சாப்பிடும்போது சூப்பராச்சு. இவன் லைட்டாக புளிக்கிறான். மற்றபடி ஐஸ் வேறு லெவல். வெயிலுக்கு உருகுது, அப்படியே உருகி ஊற்றுது. அதுதான் ஐயா ஐயா ये थी जी आज की वीडियो. मैं उम्मीद करता हूँ कि आपको आज की वीडियो पसंद आई होगी और आपको एक अच्छी सी रेसिपी भी मिलती होगी. रेसिपी मीन्स आपको आइसक्रीम बनाने का तरीका भी पता चल गया होगा, किस तरह आप घर में अपने लिए अपने बच्चों के लिए आइसक्रीम बना सकते हैं. और ये लास्ट में जो भी कह रहे थे अपनी तमिल लैंग्वेज में वो बताइएगा कमेंट्स में, जिन्हें तमिल आती है कि वो क्या कह रहे थे और आप किस वीडियो पे रिएक्शन चाहते हैं, और वो भी हमें कमेंट्स में लाजमी बताया करें ताकि हम उस वीडियो पे रिएक्शन बनाया करें. तो मैं उम्मीद करता हूँ कि आपको ये आज की वीडियो पसंद आई होगी. अगर वीडियो पसंद आई तो वीडियो को लाइक कर दें, चैनल को सब्सक्राइब कर दें इस तरह की मोर इंटरेस्टिंग वीडियोस देखने के लिए. मिलते हैं नेक्स्ट वीडियो में, तब तक के लिए अल्लाह हाफिज़.